வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த 25,000 ரூபாய் அப்படிங்கிற பட்ஜெட் வந்து எந்த அளவுக்கு டைட் காம்படிஷனில் போயிட்டு இருக்குங்கிறத பற்றி நம்ம பேசியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அதோட கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் Redmi Note 13 Pro யூசர்ஸ் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ மாதிரியான விஷயங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி இஷ்யூஸையும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சரிங்க, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது Redmi Note 13 Pro அந்த ஃபோனை வந்து இப்போ வாங்கினா ஒர்த்தா, அப்படி இல்லைனா அந்த ஃபோனை வச்சிருக்கிறவங்க இந்த அப்டேட் பண்ணால் ஒர்த்தா, எப்படின்னா HyperOS 1.0.4 அப்படிங்கிற அப்டேட் பண்ணதுக்கப்புறமா அது எப்படி இருக்குது, ப்ளஸ் இந்த ஃபோனை வந்து கண்டினியூஸாக ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்த்தா எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா இது வந்து SRKயோட ரிலேட்டிவ்காக நம்ம வாங்கியிருந்த ஃபோன் தான் Note 13 Pro. இதுக்கு முன்னாடி வந்து Note 13 Pro vs Note 13 Pro Plus அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடும்போது தான் நம்ம அதை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ இப்போ SRK இந்த ஃபோனை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுங்கிற அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுவோம். பார்க்கலாமா? போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஓகே, இந்த வீடியோ இதை பற்றி ஒரு ஃபுல் டெப்த்துன்னு சொல்ல முடியாது, ஒரு யூசர் ரிவ்யூன்னு வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணேன், ஒரு 2 months ஆச்சு. 2 months முன்னாடி வீடியோ போட்டிருப்போம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. 2 monthsக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்குது இந்த ஃபோன் அப்படின்றது தான். ஏன்னா 2 monthsக்கு நடுவிலேயே வாங்கின புதுசில் ஒரு அப்டேட் வந்துச்சு, நடுவில் ஒரு அப்டேட் வந்துச்சு, இப்போ ஃபைனலாக ஒரு அப்டேட், இன்னொரு அப்டேட் பெண்டிங்கே இருக்குது. அதையும் நான் என்ன எதுன்றதை ப்ராப்பராக வீடியோவில் சொல்லுவேன், அதையும் பார்த்துருங்க. ஓகே, ஃபோன் வந்து Redmi Note 13 Pro இந்த கலர் தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த கலர் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த கலர் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நான் போட்டு இன்னும் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேஸ் போட்டு யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கு. அட்மாஸ்பியர் சவுண்டு ஏதாவது கேட்டுச்சுன்னா நான் தப்பு இல்லை, இந்த ஏரியா அப்படி. ஏன்னா நான் இப்போ ஒரு வில்லேஜில் இருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. ஓகே, இன்னொரு ப்ளஸ்ஸு, இந்த ஃபோன் ஏன் வாங்கினேன் இதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இதுலேயும் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து Snapdragon 7S Gen 2 இருக்குது. Snapdragon ஏன் போனேன்னா நெட்வொர்க் கவரேஜ்க்காக தான் நான் மோஸ்ட்டாக Snapdragonக்கே போனேன். அது எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கானா சூப்பராகவே இருக்குது. ஏன்னா ஈவன் இது வந்து ஒரு வில்லேஜ், திருவாரூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் ஒரு ரொம்ப வில்லேஜ். இங்கே சிக்னல் இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் இங்கேயே எனக்கு 4G சாலிடாக இருக்குது. ஈவன் வீடியோ கால் போகுது, கால்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ மேபி அக்டோபர் மந்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆஃபரில் இது 21, 22, 23 அந்த ரேஞ்சுக்கு மேபி வரலாம். ஏன்னா நத்திங்கே இப்போ ப்ரைஸ் அப்படியே குறைஞ்சிட்டே வரும்னு நினைக்கிறேன். நத்திங் ஃபோன் 2A அப்போ இது கண்டிப்பாக குறையும். இதில் இப்போ பார்த்தா 5Gலாம் காட்டுது. இந்த இடத்துல 5G காட்டுது அப்படிங்கிறதே மிகப்பெரிய அதிசயம்தான். ஏன்னா மாடிக்கு வந்தாலுமே இங்கே 5Gலாம் ஒர்க்கே ஆகாது. இப்போ பார்த்தா இதில் 5G இருக்குது. இதில் இன்னொரு இது என்ன, MIUI டயலர் இருக்குது, கூகுள் டயலர் இல்லை. அந்த எரும மாடுனாலே முக்கால்வாசி பிரச்சனை போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கூகுள் டயலரில் தான் பட்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப இப்படியே நம்ம கரெக்டாக இந்த சின் படுற இடத்துல இருக்கும். அதனால் கரெக்டாக இங்கே படும்போது மியூட் விழும், ஸ்பீக்கர் ஆன் ஆகும். இந்த கூகுள் டயலர் சொல்கிறேன். ஆனால் MIUI டயலர்லாம் அந்த மாதிரி இல்லை. அதனால் இதில் MIUI டயலர் தான் இருக்குது. அதனால அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இல்லை இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது. அதுவும் ஓகே, அதுவும் எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை. அதுவும் ஓகே. AMOLED லைன் வருமானு கேட்காதீங்க. இல்லை க்ரீன் லைன், பிங்க் லைன், ஒயிட் லைன், அந்த லைன்லாம் என்ன வரும்னு தெரியல. இப்போதைக்கு வரலை அப்படின்னாலும் சொல்லலாம். இன்னும் 1 year வாரண்ட்டி இருக்குது. வந்துச்சுன்னா நான் போய் அதுக்குள்ளே மாற்றிருப்பேன். இப்போதைக்கு வரல அப்படி வேணால் சொல்லலாம். SOT இப்போ ரொம்பவே பெட்டராக இருக்குது. நான் HyperOS வந்த டைமில் ஹீட்டாக இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. இதுலேயே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டிஸ்பிளேல போய் எல்லா செட்டிங்ஸையும் மாற்றி வச்சு குறைச்சி அப்படிலாம் தான் பிகினிங்கில் யூஸ் பண்ணிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்துச்சு. மார்ச் மந்தில் ஒரு குட்டி அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் பக்கா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் 120க்கு மாற்றிட்டேன். 120லேயே தான் போட்டு மானாரே யூஸ் பண்ணுறேன். ஈவன் ஹாப்டிக்கும் இதில் யூஸ் பண்ணுறேன். பேட்ரி பேக்கப் தான் மிரட்டல். ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூ பெருசாக இல்லை. ஏன்னா கேஸ் போட்டிருக்கனால என்ன தெரிலையா என்னன்னு தெரில. ஆனால் ஹீட்டிங் தெரியல. சார்ஜிங் பார்த்தா தெரியுதா, 28 hours 27. ஏன்னா SOTயில் காட்டாது. ரெட்மியில் தான் தெரியுமே SOT காட்டாதுன்னு. நேற்று காலையில் சார்ஜ் போட்டு தான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் சார்ஜ் போடவே இல்லை. 11% நல்லா தான் இருக்குது. ஆவரேஜாக SOT 6 hours சாலிடாக சொல்லலாம். இன்னும் நோட் பண்ணல பெருசாக, ஆனால் 6 hours கிட்டே இருக்கும் கண்டிப்பாக SOT ஸ்க்ரீன் ஆன் டைம்னு பார்த்தா. அதேமாதிரி ஸ்டாண்ட் பை நல்லாவே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணாத டைமில் பெருசாக பேட்டரி ட்ரைன்னு இல்லை. ஒரு 1% குறைஞ்சிருக்கும், இல்லை 2% குறையும், அந்த மாதிரி தான் இருக்குது. அதான் அந்த மார்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் ஃபோன் ஓகேன்னு சொல்ல முடியாது, தரம் வேறு லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்லிட்டேன். அப்புறம் இதெல்லாம் ஒரு ஃபோன் இப்படி வந்து கம்பு சுற்றுறீங்களா ப்ரோ, சொம்பு தூக்குறீங்களா ப்ரோ அப்படிலாம் சொல்கிறேன். நான் என் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறேன். அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இப்போ ஓகே. இப்போ ஹீட்டிங் இல்லை, 120 தான் வச்சு யூஸ் பண்ணுறேன்.
ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல 10 செகண்ட்ஸ் தான் வரும். அது ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்றானுங்க. சிவா ப்ரோ தான் சொல்லணும் என்னன்னு. 10 செகண்டை போய் எவனாவது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு வைப்பானா? ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னா என்னடா? எப்பயுமே ஆனில் இருக்கணும் தானடா. அதனால 10 செகண்ட் மட்டும் டிஸ்பிளே இருக்குது. அதுக்கு எதுக்கு அது 10 செகண்ட் இருக்குது? சரி ஓகே, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வேஸ்ட்டு தான் ஆக மொத்தம். என்ன இன்ஃப்ராரெட்டும் இருக்குது, அதுவும் பக்கா. அந்த ரிமோட்டும் நல்லா ஒர்க் ஆகுது. யூடியூப்பில் ஹெச்டிஆர் வீடியோ சம்டைம்ஸ் வந்து கலர் பூஸ்டிங் ஆகலாம். அதான் அந்த ஹெச்டிஆராக அது ஒர்க் ஆகலாம். நார்மல் வீடியோவாக ஒர்க் ஆகுதே தவிர ஹெச்டிஆராக ஒர்க் ஆகலாம். அது ஒரு ப்ராப்ளம். சம்டைம்ஸ் யூடியூப்லேயே 4K வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மாதிரி லேக் ஆகும், ஃப்ரேம் ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மற்றபடி டே டு டே யூசேஜுக்கு இது ஓகே, சூப்பராக இருக்குது. 3.5 இருக்குது. இதில் கேட்ட சாங்ஸும் ஓகே. ப்ராக்சிமிட்டி இஷ்யூ அதே பிரச்சனை தான் இங்கேயும். ப்ராக்சிமிட்டி இஷ்யூ அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ப்ரோ சொன்ன மாதிரி தான் இதுலேயும் ப்ராக்சிமிட்டி இஷ்யூ லைட்டாக இருக்குது. ஏன்னா இதுலேயும் வந்து வேர்ச்சுவல் ப்ராக்சிமிட்டி தான். X6லேயும் இதுலேயும் இருக்கிற ப்ராப்ளமாக தான். ஃபோனே ஆஃப் ஆகிடுச்சு, எனக்கு ஸ்க்ரீன் வேகே ஆகலை, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை. அதெல்லாம் ஓகே தான். அந்த மாதிரி எதுவும் இப்போ வரைக்கும் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணலை. அதனால் அது எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை ப்ராக்சிமிட்டி. ஆனால் மேபி இதுலேயும் வேர்ச்சுவல் ப்ராக்சிமிட்டி தான், அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு பிரச்சனைனா இப்போ இதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனால் அந்த அப்டேட்டை பண்ணாமல் மூடிட்டுது அப்படின்னு சிவா ப்ரோ சொல்லிட்டார். ஏன்னா அப்படி இருக்கிறப்பயே உனக்கு ஃபோன் நல்லா இருக்கும்போது அதை அப்டேட் பண்ணி எதுவும் பிரச்சனை வேணாம். அதனால் அப்டேட் பண்ணல. ஒரு அப்டேட் வந்திருக்கு, ஆனால் அதை பண்ணல. அதை ஏன் பண்ணிக்கிட்டு அந்த அப்டேட் நீங்கள் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நல்லா இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், நான் பண்ணிக்கிறேன். இல்லை ஒரு ஹெல்ப் தான். நீங்கள் நான் பண்ணிப்பேன். நான் பண்ணல, ஏன்னா ஹைப்பர் வாய்ஸ் அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ பரவாயில்ல, அவனுக்கு கொடுத்த செகண்ட் அப்டேட்டில் அந்த ஹீட்டெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கானுங்க. மறுபடியும் இந்த அப்டேட்டை பண்ணி மறுபடியும் ஹீட் ஆச்சுன்னா எதுக்கு? அதனால தான் பண்ணல. சரி ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக சிவா ப்ரோ எண்ணில் வந்து சொல்லுவாங்க இந்த ஃபோன் ஏன் வேணும் வேணாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதை பாருங்கள். சரி ஓகே, அது வரைக்கும் டாடா பாய். ஸோ பார்த்துருப்பீங்க, கரெக்ட் தான். ஸோ எப்பயுமே ஒரு ஃபோனுன்னு இல்லை, எல்லா ஃபோன் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மே வேரி. இதை நான் நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம என்ன மாதிரியான அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம், என்ன என்வரான்மெண்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம என்ன சிம் வச்சுருக்கோம், நம்ம என்ன ரீஜனில் இருக்கோம், அப்படியே ++++ போட்டு போகணுன்னு வைங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஃபோன் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். சரி, ஸோ இப்போ இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரி பேக்கப் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதில் என்ன Redmi Note 13 Pro இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து SRK சொல்கிறத கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேட்டரி பேக்கப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் இந்த HyperOS 1.0.4 வந்ததுக்கப்புறமா என்ன இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூ அவ்வளோவா இல்லை. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ இதுக்கு முன்னாடி இருந்ததான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்டில் வார்ம்னஸ் நமக்கு வந்து எப்பயுமே பின்னாடி ஃபீல் ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருப்போம் HyperOS யூஸ் பண்ணும்போது. ஸோ அதுவும் இப்போ இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அதனால தான் நாங்கள் எப்படி யோசிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் நமக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோன் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த அப்டேட் ஏதாவது வருது, அதை நம்ம பண்ணணுமானா ஃபஸ்ட்டு கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம மக்கள் யாரெல்லாம் இருக்காங்க எல்லாரும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அவங்க கிட்டலாம் ஒரு ஃபீட்பேக் வாங்கிட்டு இன்ஸ்டால் பண்ணவங்க கிட்ட நிஜமாவே நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் இன்ஸ்டால் பண்ணுறது பெட்டருங்க. என்னதான் நம்ம ப்ரைவசிக்காக பல விதத்தில் போராடினாலும் இந்த அப்டேட்னால தான் ப்ரைவசி காக்கப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம என்ன மாதிரியான டாஸ்க்கை இன்டர்நெட்டில் பண்ணுறோம், எந்த அப்ளிகேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரைவசிங்கிற ஃபேக்டே உள்ளே வரும். சரியா? இன்கேஸ் இப்போ உங்களில் யாராவது HyperOS 1.0.7 Redmi Note 13 Proவில் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ 1.0.4ல் நம்ம ஃபோன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அதில் வந்து பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாத நம்ம எதுக்கு அடுத்த அப்டேட்டுக்கு போகணும்? ஸோ அந்த கேள்வி தான் இந்த இடத்துல வைக்கிறேன். அந்த 25K அப்படிங்கிற பட்ஜெட்டில் வேறு யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா Nord CE4 இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம பேசின நத்திங் ஃபோன் 2A இருக்குது. அப்புறம் நம்ம iQOO Z9 இருக்குது. அப்புறம் மோட்டோரோலாவில் Edge 50 Fusion இருக்குது. அப்புறம் ஆஃபர் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் OnePlus 11R 28, 29க்கு பார்க்க முடியுது. சம்டைம்ஸ் கார்டு ஆஃபர் இதெல்லாம் அப்ளை ஆகி 31, 32க்கு நத்திங் ஃபோன் 2 வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி ஆஃபரில் 29,999க்கு வந்துச்சு. அப்புறம் ஆஃபர் டைமில் அதுவும் இன்ட்ரோடக்டரி ஆஃபரெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா போக்கோ F6, இப்பயும் கூட போக்கோ F6 வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அதுவும் under 30K தான். அப்புறம் நம்ம Realme GT60யும் under 30K தான். ஸோ இப்படி சொல்லிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து சாம்சங் அப்படிங்கிறவனை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தா அந்த மாதிரி அவனும் நிறைய விஷயங்கள் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். பட் இவ்வளோ ஃபோன்ஸ்க்கு மத்தியில் Redmi Note 13 Pro தான் நான் வாங்குவேன்
அப்படின்னு சப்போஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேருமேன்னு சொல்லி தான், மற்றபடி வரதும் இல்லை. எல்லாருமே ரெட்மி நோட் 13 ப்ரோ தான் வாங்கிடுறீங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ரெட்மி நோட் 13 ப்ரோ வாங்கினவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது எப்படின்னா 1.0.4 நல்லா இருக்கு, பட் நீங்கள் யாராவது 1.0.4 யூஸ் பண்ணி உங்களுக்கு அது நல்லா இல்லைனாலும் நீங்கள் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். சரியா? ஓகே. ஸோ நோட் 13 ப்ரோ யூசர்ஸ், உங்களோட ஃபீட்பேக்ஸ்க்காக, உங்களோட கருத்துக்களுக்காக கமெண்ட் செக்ஷனில் வழி மீது விழி வைத்து காத்திருப்பேன். கரெக்டுங்க, அப்பப்போ இப்படி தான் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிடுது. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவும் எப்படின்னா Xiaomi 13 ப்ரோ எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவோட நம்ம திரும்ப சந்திப்போம். ஏன்னா நம்ம SRK கிட்ட Xiaomi 13 ப்ரோ இருக்குது. அது எங்கேருந்து வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி, நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட தான் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த டிவைஸ்க்கு நம்மளால் 12 ப்ரோலேருந்து 13 ப்ரோக்கு போயிட்டான் இல்லையா, எப்படி இருக்கு அவனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்? அண்ட் இப்போ யாராவது வந்து 12 ப்ரோ எனக்கு செமையாக ஹீட் ஆகுது, 12 ப்ரோவில் லைன் விளற மாதிரி இருக்குது, லைன் இஷ்யூஸை பற்றி நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, நான் 13 ப்ரோக்கு தவிர்ட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் 13 ப்ரோ நிறைய இடத்துல கிடைக்குதுன்ற பட்சத்தில் அதை நம்ம வாங்கலாமா வேணாமாங்கிற வீடியோவோட திரும்ப நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.